அஹய்யுன் வாலிதான், உன்னுடைய பாப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஆமா. ஃபஃபீஹிமா ஜாஹித், இந்த 2 பேர்களுக்காக உன்னுடைய உயிரை அர்ப்பணி. என்ன வார்த்தை? ஜிஹாதுங்கிற வார்த்தையை சொல்றாங்க. அந்த வயசான கட்டத்தில் ஜிஹாத் தான். ஒரு பக்கம் இந்த பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் நிலையை சொல்ல முடியாது, படுக்கையிலேயே அவர்கள் மலம் கழித்து விடுவார்கள், சிறுநீர் கழித்து விடுவார்கள். இதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த துஆவையும் செய்வதோடு ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி ஸகீரா ஒவ்வொரு வக்திலையும் கேளுங்க. அவன் 40 நாள் சத்தத்தோடு சத்தமில்லாமல் ஆகிவிடுவான், சுத்தமாக தொலைந்து போய்விடுவான். நமக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் நினைவு வரும் பொழுதெல்லாம், ஆனால் நிபந்தனை அவர்கள் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும், ஏகத்துவத்தில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் மறுமைக்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய முடியாது. அதனால உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தௌஹீதுக்கு வர வேண்டும் என்று அபூ ஹுரைராவை போன்று நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல சாலியான மக்களாக ஆக வேண்டும். இதுக்குள் ஜன்னத்தை காத்தியும், பெற்றோர்களை இப்படி அறுத்து எறிந்தவன், பகை கொண்டவன், அன்பை முறித்தவன் சொர்க்கத்திற்கு போக முடியாது. இப்படி செய்யலாமா? எந்த ஒரு கட்டத்திலையும் நம்முடைய பெற்றோர்களை தவிக்க விட்டுவிடக்கூடாது. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இங்கு பேசப்படக்கூடிய இந்த கருத்துக்களின் பயன் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் பயனளிக்கத்தக்கவையாக அமைய அவனிடத்தில் பிரார்த்தித்து என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். இன்று எல்லா மாணவ மாணவியருக்காக உங்களிடத்தில் சில விஷயங்களை எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். நாம் படித்த படிப்பில் 10ஆம் வகுப்பில் பாஸ் ஆகிவிடலாம். அடுத்து வெளியே வர இருக்கக்கூடிய 11ஆவது வகுப்பினுடைய முடிவுகள் அதிலையும் பாஸ் ஆகலாம். இதில் ஒரு சில தாள்கள் ஏதாவது நாம் ஃபெயில் ஆகியிருந்தால் திரும்பவும் எழுதி கொள்ளலாம். இந்த உலகத்தில் இந்த மாதிரியான பரீட்சைகளில் வெற்றி பெற்று விடுகின்றோம். ஆனால் எல்லாருக்குமே இளைஞராக இருக்கக்கூடிய, திருமணம் முடிக்காமல் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும், திருமணம் முடித்திருக்கக்கூடியவர்கள், அவர்கள் எல்லோருமே ஒரு பரீட்சை எழுத வேண்டும். அந்த பரீட்சை தான் பெற்றோர்களை பேணி பாதுகாத்தல் என்ற பரீட்சை. அந்த பரீட்சையில் தோற்றக்கூடாது. தோற்றால் அதனுடைய ரிசல்ட் என்னவென்றால், முன்னரே சொல்லி விடுகின்றேன், லா எதுகுலுல் ஜன்னத காத்தியூன், உறவை முறித்தவன், பகைத்தவன் சோனத்திற்கு செல்ல முடியாது. அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள், அலா உனப்பியுக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரும்பாவத்தை உங்களுக்கு சொல்லவா என்று கேட்கின்றார்கள். பெரும்பாவத்தில் உள்ளதுதான் ஷத்முர் ரஜுல் அபவை, ஒருவன் தன்னுடைய பெற்றோர்களை திட்டுவது பெரும்பாவத்தில் உள்ளது அப்படிங்கிறாங்க. அப்போ வெட்டுவது அது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு பாருங்க. இவெல்லாம் சொர்க்கத்துக்கே போக முடியாது, நெருங்கவே முடியாது, நரகத்தினுடைய கொல்லி கட்டையாகத்தான் ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் பெரும்பாவத்தில் உள்ளது பெற்றோரை திட்டுவது என்று சொல்றாங்க. அப்போ அறியாமை காலத்தை சார்ந்த அந்த மக்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவங்க கேட்கிறாங்க, ஐயஷ்துமுர் ரஜுல் அபவை, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவன் தன்னுடைய பெற்றோர்களை திட்டவும் செய்வானா என்று கேட்கின்றார்கள். ஆமா, திட்டுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எப்படி திட்டுறான்? 2 பேர்களுக்கு மத்தியில் வாய் தகராறு ஓடும். அப்படி ஓடும்போது இவன் அவனை பற்றி முட்டாளும்பான், அவன் இவனை பற்றி பைத்தியக்காரம்பான். இப்படி பேசிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த பேச்சினுடைய ஊட உங்கள் அப்பனை தெரியாதா அப்படிம்பான். அவன் என்ன செய்வானா, உடனே பதிலுக்கு இவருடைய தாப்பனை பிடிச்சி திட்டுறான்ல. இப்படி எதிரொலி மூலமாக அவனை தூண்டி விட்டதின் காரணமாக, அவன் திட்டியது கிடையாது, உன்னுடைய தாப்பனை நீ திட்ட மாட்ட, அவன் திட்டினான்ல, அதற்கு காரணம் நீ தான் உன்னுடைய தாய் தந்தையர்களை திட்டி விட்டாய், இது பெரும்பாவத்தில் உள்ளது அப்படிங்கிறான். எப்படிப்பட்ட மார்க்கம் என்று பாருங்கள். அப்போ அதனால பெற்றோர்களிடத்தில் எந்த ஒரு கட்டத்திலும் பெற்றோர்களை பராமரிக்கக்கூடிய அந்த விஷயத்தில் பெற்றோர்களை திட்டக்கூடிய ஒரு சூழல் நமக்கு எப்போதுமே வரக்கூடாது. வரும், திரும்ப திரும்ப ஏற்படும். அதுவும் எப்போது ஏற்படும் என்று சொன்னால் திருமணத்திற்கு பிறகுதான் ஏற்படும். அப்போ அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பெற்றோர்களை திட்டக்கூடிய ஒரு நிலைக்கு போய்விடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், வஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு அவன் பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் கட்டளையிட்டு இருக்கின்றோம். அதை சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா, அவனுடைய தாய் அவனை மிகவும் கஷ்டத்தோடு சுமந்தாள், வலஅத்துஹு குர்ஹா, கஷ்டத்தோடு பெற்றெடுத்தாள், ஹம்லுஹு ஃபிசாலுஹு 30 ஷஹ்ரா, அவனை பெற்றெடுத்து அவனை சுமந்து பிள்ளைக்கு பால் குடி காலத்தை நிறுத்துகின்றாலே அது வரைக்கும் 30 மாதம். ஹத்தா இதா பலகா அஷுத்தஹு, அவன் தன்னுடைய பருவத்தில் மிகவும்
மிகவும் ஒரு முக்கியமான கட்டத்தை, கடுமையான பகுதியை அடைந்து பலக 40 சனா 40வது வயதை அடைந்து விட்டால் கால அவன் சொல்கின்றான், கால ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய. இறைவா, நீ எனக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் செய்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்துவதற்குரிய அவகாசத்தை எனக்கு கொடு என்று பிரார்த்திக்கின்றான். வஅன் அஅமல சாலிஹா, நல்லமலை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பை கொடு. வாஸ்லிஹ்லி ஃபி துர்ரியத்தி, நான் இப்பொழுது வளர்த்து கொண்டிருக்கின்றன இந்த சந்ததியை நீ பக்குவப்படுத்து. இன்னி துபுத்து இலை, நான் உன்பக்கம் திரும்பி விட்டேன். ஓ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்கள் இருந்து உள்ளவன். 40வது வயதுல பிள்ளையை பெற்றெடுத்து அவன் வளர்க்கும் போது அப்பதான் அவனுக்கு தெரியுது நம்ம பெற்றோர்கள் நம்மை வளர்ப்பதற்கு என்னென்ன சிரமப்பட்டிருப்பாங்க, கஷ்டப்பட்டிருப்பாங்க என்று அந்த விஷயங்களை அவன் உணர்கின்றான். அப்ப அந்த கட்டத்தில் அவன் இப்படி பிரார்த்தனைச்சனா உணர்ந்து நாம் அதுக்கு முந்தியே திருந்தி வருந்தி இது போன்ற பிரார்த்தனைகளை எப்போதும் நம்முடைய வாழ்க்கையில தொழுகையில செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும். அடுத்து சொல்றான், உலாயி கல்லதீன நதகப்பல் அன்ஹும் அஹ்ஸன மா அமிலு, இவர்கள் செய்யக்கூடிய நல்லமல்களை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். நாம நல்லமல்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு நல்லறத்தை செய்ய வேண்டும். நதஜாவசு அன் செய்யாத்தியும், அவர்களுடைய பாவங்களை நாம் அவர்களை விட்டு தள்ளி ஃபி அஸ்ஹாபில் ஜன்னா, அவர்களை சுவனவாதிகளில் ஆக்குகின்றோம். இந்த பரீட்சையில பாஸ் ஆகும். வாத சிதுக்கல்லதி காணு விவாதம், இது உண்மையாக அவர்களுக்கு அளிக்கப்படக்கூடிய அல்லாஹுடைய வாக்குறுதி. இந்த ஒன்று நமக்கு போதும், நாம் சுவனவாதிகளாக ஆக வேண்டும். இதுல பெற்றோர்கள் நமக்கு செய்யக்கூடிய உபகாரம் இருக்கின்றதே, அவர்கள் நம்ம மீது செலுத்தக்கூடிய அந்த பாசம் இருக்கின்றதே, அது சாதாரணமான ஒன்று கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறை கைதிகள் அருகில் வருகின்ற பொழுது அந்த சிறை கைதிகளுக்கு மத்தியில் ஒரு தாய் அங்கு ஓடி ஆடி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையெல்லாம் மார்பலை அணைச்சி பால் கொடுக்குறாங்க. அவர் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்க இந்த அம்மா தன்னுடைய பிள்ளைய நெருப்புல தூக்கி போடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. முடியாது அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த தாயால் முடியாது என்று பதில் சொல்றாங்க. அவள் அல்லாஹு அர்ஹமு பி இபாதிஹி மின் ஹாதிஹி பி வலதிஹா. ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, இந்த அம்மா விட ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியார்கள் மீது அதிகம் அன்பு செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான், பாசம் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அடுத்து இன்னொரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா அவன் அன்பை இரக்கத்தை 100 பகுதியாக வைத்து 99 பங்கை தன்னுடைய கைவசத்தில் வைத்துக் கொண்டான். ஒன்றைத்தான் உலகத்தில் அவன் கொடுத்திருக்கின்றான். இந்த ஒன்றில் இருந்துதான் ஒரு குதிரை தன்னுடைய குட்டியின் மீது கால் அதன் மீது தாக்கிவிடக்கூடாதுன்னு அந்த குட்டியை தாயை சுத்தி சுத்தி வரும், அப்படியே காலை தூக்கி நிறுத்துகின்றதே, இது அந்த இறைவனுடைய அருளில் உள்ளது. என்ன அழகான ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கின்றார்கள். அதை முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி இதே மாதிரி தான். அல்லாஹ் தஆலா அன்பை இரக்கத்தை 100 பங்காக வச்சு 99 மறுமைக்காக வேண்டி வச்சுட்டான். ஒன்றே ஒன்று தான் ஜின்னி இனம், இன்சு மனித இனம், பஹாயும் கால்நடைகள், அதே போல வன விலங்குகள், அதே போல சின்ன சின்ன பூச்சிகள், புழுக்கள், இதரிடத்தில் ஒரு அன்பை தான் பகிர்ந்து கொடுத்திருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் இதில் சில விதிவிலக்குகள்லாம் இருக்கும். அவர்கள் வித்தியாசமானவர்கள். இப்போ சமீபத்தில் வந்த பத்திரிகை செய்தி, பியூஷ் ஜெயின், வர்ஷா ஜெயின் தம்பதியர் 2 பேரும் 3 வயசு பிள்ளை, பொம்பளை பிள்ளை, மூளை கட்டி, அவங்கள்ட்ட உள்ள குருகிட்ட போய் கேட்குறாங்க. ஜெயின மதம் அது ஒரு வித்தியாசமான மதம். அவங்க சொல்றாங்க, பச்சை தண்ணி கூட கொடுக்காம சந்தாரா என்ற கடமையை நீ செய் என்று பச்சை தண்ணி கூட கொடுக்கல, பிள்ளை செத்து போகுது. இது அதிக பிரசங்கித்தனம். தனக்கு தெரியாத ஒரு துறையில போய் மூக்க நுழைக்கிறான் பாருங்க, அந்த மாதிரியான அறிவிலி கடைசியில் கொலையில் கொண்டு போய் விட்டு விடுகின்றார்கள். எவ்வளவு பெரிய ஒரு கொடுமன் பாருங்க. அதுதான் இங்க நடந்திருக்கின்றது. வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு தெளிவா ஞானம் இல்லாத ஒரு விஷயத்தை நீ செய்யாதே
இந்த அடிப்படை அறிவு முஸ்லிம்களுக்கும் சொல்லப்படுகின்றது, எல்லோருக்கும் சொல்லப்படுகின்றது. பார்க்குறோமா இல்லையா? அதனுடைய விளைவு என்ன? இவனுக்கு சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்க. தி கோல்டன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்காக வேண்டி சர்டிஃபிகேட்லாம், சான்றிதழ்லாம் கொடுக்கப்படுகின்றது. அதற்கு பின்னால தான் இந்த கொடுமை நடக்கின்றது. இது வெளிச்சத்திற்கு வருகின்றது. இப்படியெல்லாம் விதிவிலக்கு இருக்கும். ஆனால் தாய் அன்பு மிகவும் தூய்மையானது. அதற்கு ஈடு இணையே கிடையாது. காவல்துறை அதிகாரி ஒருவர், ஓய்வு பெற்றவர், கண்காணிப்பாளராக இருந்தவர், நிறைய இதை போன்று தாய் பாசத்தை பற்றி எடுத்து சொல்வார். அவர் ஒரு செய்தியை குறிப்பிடுறார். 2 குழந்தை ஒரு தாய்க்கு, இரட்டை குழந்தை பிறந்து விடுகின்றார். அதில் அந்த அம்மாவை கொண்டு போய் அவங்க எல்லா விதமான பிரசவம்லாம் முடிந்து சகஜமான முறையில் வார்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க. வைக்கும்போது 2 குழந்தையில் ஒரு குழந்தை இறந்துருச்சு. அந்த 2 குழந்தையும் தாய்கிட்ட கொண்டு வர்றாங்க. எதுக்குன்னா, காட்டிட்டு புதைப்போம். புதைப்பது முடிவாயிருச்சு. உயர் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, காவல்துறை அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்காங்க. அத்தனை பேர்கள் இருந்தும் அவங்கள்ட்ட ஒப்புதலுக்காக வேண்டி கொண்டு வர்றாங்க. அப்படி கொண்டு வந்து அவங்க கண் விழிக்கிறாங்க. விழித்த உடனே என்னுடைய 2 பிள்ளைகள் எங்கே அப்படிங்கிறாங்க. அதை காட்டுறாங்க. அப்போ அவங்கள்ட்ட சொல்லப்படுது, ஒரு பிள்ளை இறந்துருச்சு. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய வயிற்றில் அந்த பிள்ளை துடிப்போடு இருந்தது, அந்த பிள்ளை உயிரோடு இருந்தது, அதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், பிள்ளையை கொடுங்க என்று வாங்குகின்றார்கள். தோளில் போட்டு அரவணைத்துக் கொள்கின்றார்கள். ஒரு மெடிக்கல் மிராக்கல் அப்படிம்பாங்க. மெடிக்கலை தாண்டி இறைவனுடைய அற்புதம். மெடிக்கல் மிராக்கல் கூட சொல்ல முடியாது. மருத்துவ உலகம், மருத்துவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் இந்த பிள்ளை இறந்து விட்டது என்று. ஆனால் தோளில் போட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த தாய் அரவணைச்சுக்கிறாங்க. அந்த தாயினுடைய சூடு அந்த குழந்தையின் மீது பரவுகின்றது. வீச் என்று அந்த குழந்தை அலறுகின்றது. செத்து போனது என்று மருத்துவர்களால் உறுதி செய்யப்பட்ட விஷயம். அதை அவர் சொல்றார், மருத்துவம் தோல்வியுற்று விட்டது என்று குறிப்பிடுகின்றார். உண்மைதான், உண்மை சம்பவம் என்று குறிப்பிடுகின்றார். மருத்துவம் இந்த இடத்தில் தோற்று போய் விட்டது. அந்த தாய் அந்த குழந்தையை அரவணைக்கிறாங்க. வீல் என்று அந்த பிள்ளை கதறி அழுதது. எல்லோருமே பார்த்து அதிர்ந்து போய்விட்டார்கள். இதுதான் தாயினுடைய பாசம். இன்னும் மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? சில கட்டங்கள்ல பிள்ளைகள் கட்டுக்கடங்காமல் அழுது கொண்டே இருக்கும். என்ன நோய் என்று தெரியாது. இதை பிள்ளைகள் புரியணும். அப்ப அந்த தாய் தந்தையர்கள் பதறுகிற பதறல், அவர்கள் சிதறுகின்ற சிதறல் இருக்கின்றதே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. துடிப்பாங்க, என்ன செய்வது, பிள்ளைக்கு என்ன செய்கின்றது என்று அவர்கள் துடிப்பார்கள். அப்ப இந்த பிள்ளைக்கு கிரேப் வாட்டர் கொடு, கடந்த காலத்தில் உள்ள மருத்துவம், அதை கொடு இதை கொடு என்று அந்த பிள்ளையினுடைய அந்த கதறல் அவங்களால தாங்க முடியாது. அதுல மருத்துவ உலகம் சொல்கின்றது, அப்படி அழுகின்ற பொழுது தாய்க்காரி இதயத்தோடு சேர்த்து வைத்து அணைத்து கொண்டாள் என்றால் அதற்கு ஒரு சத்தம் ஒன்று கேட்கின்றது. டிக் டிக் என்று ஒரு சத்தம் கேட்கின்றது. அந்த சத்தம் என்ன சத்தம் தெரியுமா? கருவறையில் அந்த பிள்ளை கேட்ட அந்த சத்தம். ஆஹா, நாம தூரத்தில் இல்லை, நாம அந்நியத்தில் இல்லை, அருகில் தான் இருக்கின்றோம் என்று அந்த குழந்தை வாயடைக்கின்றது சொல்றான் அறிவியல். அப்ப இந்த தாயினுடைய அந்த பாசம் எந்த அளவிற்கு உள்ளது, இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளாகி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைகளை அரவணைக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் அவங்க என்ன மாதிரி தங்களை அர்ப்பணித்து இருக்கின்றார்கள். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், வகலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அவனை தவிர்த்து நீங்கள் வேற யாரையுமே வணங்கக்கூடாது என்று விதித்து இருக்கின்றான். வகலா ரப்புக அல்லா தஅபுது இய்யாஹு பில் வாலிதைனி இஹ்சானா, பிள்ளைகளாகி நீங்கள் பெற்றோருக்கு நல்லறம் செய்யுங்கள். இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா ஊஃப், அந்த 2 பேர்களில் ஒருவர் அல்லது இருவரோ முதிய வயதை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து சீ என்று கூட சொல்லாதீர்கள். வகுல்லஹுமா கௌலன் கரீமா, மரியாதையான வார்த்தையை பேசுங்கள். அதுல அந்த வயதான கட்டத்தில் அவங்க சம்பந்தமில்லாதவர்களெல்லாம் தலையிடுவார்கள். ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து அவன் ஏதாவது ஒன்றை ரிப்பேர் பண்ணுவான். பாப்பா அங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்பாங்க. சொன்னால் அவங்களுக்கு புரியாது. இப்ப சாம செத்து கெடவன்
பேசுறாதி ஒண்ணும் இல்லம்மா, அது கொஞ்சம் ஏதோ ஒன்று எரியல்ல. அவங்களுக்கு உள்ள அந்த மொழிக்கு கீழே இறங்கி செய்தியை சொல்லிட்டு நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அவங்கள பிடிச்சி பேசுறது, ஏசுறது, திட்டுறது, நேர்முகமாக திட்டுறது இருக்கின்றது ரொம்ப கொடுமை. மறைமுகமாக எதிர் விளைவு மூலமாக திட்டுறதே பெரும்பாவம் என்று ரசூலுல்லாஹ் கண்டிச்சிருக்கின்ற பொழுது நாம இப்படி செய்யலாமா? இதுல பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்க, நம் தாய்மார்களும் அப்படி நடந்துக்குவான். அவன் என்ன செய்வானா, ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்கிட்டு வானா, எண்ணெய் வாங்கிட்டு வந்துடுவான். எப்பா போய் ஒரு 100 கிராம் கடுகு வாங்கிட்டு வா அப்படிமா. 2ஆவதும் போவான். 3ஆவது எப்பா கொத்தமல்லி இல்லை அப்படின்ன இவன் மொத்தமாக கிளம்பிடுவான். நீ இந்த பாடுபடுத்துற, நான் போய் பள்ளிக்கூடம் விட்டு வீட்டில் நான் என்னால் இருக்க முடியல, லீவ் விட்டு அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிக்க முடியலையே, திட்ட ஆரம்பிச்சிருவான். அப்படி திட்டக்கூடாது, பொறுமையை தான் மேற்கொள்ள வேண்டும். அவர்கள் மூலமாகத்தான் நமக்கு சுவனம் கிடைக்கும் என்பதை ஒவ்வொருவரும் நாமோ புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நமக்கு சுவனம் கிடைக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்களே, இந்த பெண்ணு இந்த பிள்ளைய நெருப்புல தூக்கி போட முடியுமான்னு கேட்குறாங்கல்ல, முடியாதுங்கிறாங்க. அதுதானே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், 2 பொம்பளை பிள்ளைய ஒரு அம்மா கூப்பிட்டு வர்றாங்க. அன்னையார் வீட்டில் என்ன இருக்க போகுது, ஒரு பேரிச்சம்பழம் எடுத்து கொடுக்குறாங்க. 2ஐயும் பிரித்து அந்த தாய் கொடுத்துட்டு வெறும் வயராக போகிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லி, ரசூலுல்லாஹ் அதற்கு அவங்களுக்கு சுவனம் பரிசு என்று சொல்கின்றார்களே, இதுதான் ஒரு தாய். அந்த தாயினுடைய அந்த சிரமம் இருக்கின்றது. அதனால தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா, கஷ்டத்தோடு அவனை சுமந்தாள். வலஅத்துஹு குர்ஹா, கஷ்டத்தோடு அவள் பெற்றெடுத்தாள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றானே. அப்ப அந்த அளவிற்கு ரப்புல் ஆலமீன் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பணிவிடையை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். நாம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் நாம பெற்றோர்களை எதிர்த்து பேசிடக்கூடாது. அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். அவர்களை நாம புறக்கணிச்சிடக்கூடாது. கணவன் இறந்த பிறகு இந்த அம்மா தான் பையனை படிக்க வச்சிருக்காங்க. இல்லாத சொத்துக்கு எல்லாத்தையும் விற்க சொல்றான், வித்தாராங்க. வித்துட்டு இவனும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு கூப்பிட்டு வர்றான். எல்லாத்தையும் வித்துட்டு என் பேர்ல எழுது அப்படின்ட்டான். எழுதியாச்சு. அப்படி எழுதிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்து அந்த அம்மாட்ட சொல்றான், நீ இருந்துக்கம்மா, நான் போய் டிக்கெட் எடுத்துட்டு வரேன்னு உள்ள போறான். மதியமாச்சு. காலையில 10:30 மணிக்கு உள்ள போனவங்க உட்காந்துருக்காங்க. மணி 2 ஆச்சு. பக்கத்தில் உள்ளவங்களாம் சொல்றாங்க, ஏமா இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்க, டிக்கெட் எடுக்கிறதுக்கு இவ்வளோ நேரம். சாயந்தரம் 5 மணிக்கு ஏர்போர்ட் அதிகாரியே வர்றாரு. என்னம்மா, என் பையன் டிக்கெட் இருக்க போயிருக்கான், வருவான் அப்படின்னா, கிடையாது, உங்கள் பையன் எந்த ஃப்ளைட்டில் போகணுமோ அந்த ஃப்ளைட்டு போயிருச்சு, அது போய் அரைவல் ஆயிடுச்சு சிங்கப்பூரில், நீங்கள் இனிமேல் காத்திருந்து பிரயோஜனம் இல்லை என்று சொல்கின்றார். என்றால் இப்படி ஏமாத்துக்காரன் இருக்கிறானா? இப்படி ஒரு பிள்ளையாக நாம் ஆயிடக்கூடாது. நாமோ நீங்கள் உங்களுடைய துஆவில் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரப்பி ரஹ்மஹுமா கமா ரப்பயானி ஸகீரன். இறைவா, நாங்கள் சின்ன சிறுதுகளாக இருக்கின்ற பொழுது, மொட்டுகளாக இருக்கின்ற பொழுது, எதுவுமே தெரியாத ஒரு உலகத்தில் நாங்கள் இருந்து கொண்டு இருந்த பொழுது எங்களை எப்படி எங்கள் மீது அன்பு செலுத்தி எங்களை பக்குவப்படுத்தி வளர்த்தாங்களே, அத மாதிரி நீ அவர்களுக்கு அருள் செய். என்ன மாதிரியான வார்த்தை! இப்படி ஏமாற்றக்கூடிய அளவுல இருக்கலாமா? இதை நாம கவனித்து கொள்ள வேண்டும். விஷத்தை வைத்து பெற்றோர்களை கொள்கின்றார்கள். கர்நாடகாவில் நடக்கக்கூடிய ஒரு கொடுமை என்னன்னா, பெற்றோர்களை கொண்டு போய் சேர்க்கிறான். சேர்த்துட்டு மருத்துவமனையில் பிள்ளைகள் எஸ்கேப் ஆயிடறாங்க. அப்போ ஃபோன் நம்பர்லாம் வச்சு மருத்துவமனையிலிருந்து தொடர்பு கொள்றாங்க. ஏறிட்டே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்படி அதிகமான அளவு உள்ள ஹோமில் கொண்டு போய், முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். மருத்துவமனை நிர்வாகிகள் வைத்தியம் தானே பார்ப்பான். இது மாதிரி பராமரிப்பும் சேர்த்து வாழ்நாள் முழுவதும் மருத்துவமனை பார்க்க முடியுமா? அப்ப இதுல முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு நமக்கு என்ன படிப்பினை? ஒரு இஸ்லாத்தை விளங்காதவன், மார்க்கத்தை விளங்காதவன், மர்மையை நம்பிக்கை கொள்ளாதவன் செய்துவிட்டு போகலாம். ஒரு முஸ்லிம் செய்தால் சுவனத்திற்குள் உள்ளே போக முடியாது. லா யதுகுல் ஜன்னத காத்தியும். பெற்றோர்களை இப்படி அறுத்து எறிந்தவன், பகை கொண்டவன், அன்பை முறித்தவன் சொர்க்கத்திற்கு போக முடியாது. இப்படி செய்யலாமா? எந்த ஒரு கட்டத்திலையும் நம்முடைய பெற்றோர்களை நாம தவிக்க விட்டுவிடக்கூடாது. ஆனால் அந்த மாதிரியான சூழ்நிலை எங்கிருந்து வரும் என்று சொன்னால் பெண்களிடமிருந்து தான் வரும். யாரு வாழ்க்கைப்படுகின்றாலோ அந்த மனைவியிடமிருந்து வரும். அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு ஏற்படக்கூடாது. அவர்களை கண்கலங்காமல் கடைசி வரைக்கும், அதாவது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதரே,
நான் ஜிஹாத் செய்ய போறேன். ரசூலுல்லாஹ் ஆளை பார்த்து செய்தியை சொல்லுவாங்க. அஹய்யுன் வாலிதான், உன்னுடைய பாப்பா அம்மா உயிரோடு இருக்கிறாங்களா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. ஆமா. ஃபஃபீஹிமா ஜாஹித், இந்த ரெண்டு பேர்களுக்காக உன்னுடைய உயிரை அர்ப்பணி. என்ன வார்த்தை? ஜிஹாதுங்கிற வார்த்தையை சொல்றாங்க. அந்த வயசான கட்டத்தில் ஜிஹாத் தான். ஒரு பக்கம் இந்த பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் நிலையை சொல்ல முடியாது, படுக்கையிலேயே அவர்கள் மலம் கழித்து விடுவார்கள், சிறுநீர் கழித்து விடுவார்கள். இதை நீங்கள் புரிந்து கொண்டு அந்த துஆவையும் செய்வதுடன் ரப்பி ரஹ்முமா கமா ரப்பயானி ஸகீரா ஒவ்வொரு வக்திலையும் கேளுங்க. அவன் 40 நாள் கத்தத்தோடு சத்தமில்லாமல் ஆகிவிடுவான், சுத்தமாக தொலைந்து போய்விடுவான். நமக்கு அப்படி கிடையாது. ஒவ்வொரு வேளை தொழுகையிலும் நினைவு வரும் பொழுதெல்லாம், ஆனால் நிபந்தனை அவர்கள் இஸ்லாத்தில் இருக்க வேண்டும், ஏகத்துவத்தில் இருக்க வேண்டும். இல்லை என்றால் மறுமைக்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய முடியாது. அதனால உயிரோடு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தௌஹீதுக்கு வர வேண்டும் என்று அபூ ஹுரைராவை போன்று நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல சாலியான மக்களாக ஆக வேண்டும். இந்த ஒரு பண்பை பெறக்கூடியவர்களாக நாம் ஆகி இதில் நாம் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த பரீட்சை நம்மை சோனத்துக்கு கொண்டு போகக்கூடிய, இதை நாம் கவனத்தில் வைத்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.